வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிற சிறப்பு பதிவு சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு 13ஆம் தேதி ஜூலை மாதம் சனி பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறும்போது இருக்கக்கூடிய பலன்களை நம்ம இந்த டேரட் பிரசன்னம் மூலமாக பார்க்க போகிறோம். தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் அந்த போராடும் ஒரு குணமுடையவர்களாக இருந்தாலும் வாழ்க்கையில் எப்படி வாழணும் நிறைய பாடங்களை நீங்கள் அந்த இடத்துல கற்றுட்ருக்குறீங்க. அதனால் ஒரு தெளிவு, ஒரு மன தெளிவுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரலாம், நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த விதமான ஒரு சூழ்நிலைகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை உடையவர்கள் நம்ம தனுசு ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எதிர்வினைகளை சந்தித்த அன்பர்கள் தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரசன்ன கார்டு தி டெவில்னு சொல்லிட்டு வந்திருக்குது. அதாவது நிறைய துர்சக்திகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அதாவது எல்லாருடைய கண்ணும் இவர்கள் மேலே தான் இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எப்படி போராடுறாங்க, எப்படி ஜெயிக்கிறாங்க, எப்படி வாழ்க்கையில் தோத்து போகிறாங்க, இப்படி இவர்களை பற்றி ஒரு எண்ணமாகவே இவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் இவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ஒரு அமைப்பாகவே இருக்கும். இவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த தொழிலில் இப்படி தோத்து போனானே அடுத்த தொழிலில் எப்படி இருப்பானோ அப்படின்ற பற்றி இவர்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்ன்றது சுற்றத்தாரிடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய ஒரு தோஷங்களில் மாட்டக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அந்த தோஷங்கள் மீன்ஸ் பார்த்திங்கன்னா செய்வினை தோஷங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா திருஷ்டி தோஷங்கள், தேவையில்லாத ஒரு பயம். அந்த பயம்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே நான் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த ஒரு சூழ்நிலைக்கும் கையாளக்கூடிய ஒரு திறனுடையவர்கள்னு சொன்னோம். ஆனால் இந்த சனி வக்ரத்தன்மையாகப்பட்டது இவர்களை ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம், இந்த மாதிரியாக நெகட்டிவாக போயிடுமோ, நெகட்டிவாக யோசிக்கவே மாட்டாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். ஆனால் இப்போ வீணா எல்லா நேரமும் ஒரு 24 மணி நேரமும் இந்த விஷயங்கள் இந்த மாதிரியாக நெகட்டிவாக போயிடுமா, இது மாதிரி நெகட்டிவாக போயிடுமா, இப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக தாங்கி செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைன்றது கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த பிரிவாகப்பட்டது தற்காலிகமாக நிகழ்வு தான். இதில் யாருமே பயப்படுறதுக்கு ஒரு தேவையே இல்லை. ஏன்னா இது ஏற்கனவே புகஞ்சிட்டு இருந்த ஒரு நிலைப்பாடு தான். இப்போ இது வெளியில் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஏற்கனவே எப்போவாவது இந்த தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவி கூடயே ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க. அந்த பேச்சை இப்போ அவங்க எடுத்துரைத்து இதற்குண்டான ஒரு பதிலை பெறக்கூடிய ஒரு தருணம். நீ அன்னைக்கு இப்படி பேசினியே, இதனால தான் இப்படி பேசினியா அப்படின்னு அந்த மாதிரியாக ஒரு கருத்து வேறுபாடுன்றது இப்போ ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பொருளாதார வளர்ச்சி எப்படி மேடம் இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு நிலையான ஒரு வேலை வாய்ப்பு, நிலையான ஒரு தொழில் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுனால அந்த பொருளாதார வளர்ச்சியில் பெருமளவு மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க போகிறது கிடையாது. இருக்கக்கூடிய வருமானம் அது தடையில்லாமல் அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்றது நீங்கள் அதிகமாக முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகமாக ஒரு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு டைம், அடுத்து பார்த்திங்கன்னா வீடு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு ஒரு சில சொத்துக்களை அமைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஏற்கனவே இருந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே வெளியில் விட்டுருப்பீங்க, உங்கள் கையை மீறி வெளியில் போகக்கூடிய ஒரு டைமாக இருந்திருக்கும். இப்போ இந்த 5 மாதத்தில் 4.5 மாதத்தில் கண்டிப்பாக அந்த சொத்துக்களை மீண்டும் சேர்ப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான்றது உங்களுடைய தனஸ்தானாதிபதி. அந்த தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வக்ரம் பெறும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு மந்தமாக இருந்ததோ சொத்து சேர்க்கிறதுல இப்போ ரொம்ப விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதை தான்
இந்த பிரசன்னம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எடுத்துரைக்குது. இந்த காலகட்டம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஒரு எதிர்வினை ஊழ்வினை செயல்களில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதற்குண்டான நிவர்த்தியையும் ஈஸியாக பெறக்கூடிய ஒரு டைம். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய செய்வினை தோஷங்கள்லாம் இந்த காலகட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து சொன்னேன். அந்த தோஷங்களுக்கு உண்டான நிவர்த்தியும் கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதே நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த தனுசு ராசி என்பர்கள் எந்த சூழ்நிலையையும் எளிமையாக கையாளக்கூடிய ஒரு திறமை படைத்தவர்களாக தான் இருப்பார்கள் பொதுவாகவே. அதே மாதிரி தான் இந்த சனி வக்ர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த எதிர்மறை விளைவுகளையும் எளிதாக தன்னுடைய தெய்வ பிரார்த்தனையின் மூலமாக ஒரு கையாளுகின்ற ஒரு சமாளிக்கின்ற ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த வருமானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த வழக்குகளுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஏதாவது ஒரு விவாகரத்து வழக்குகள் இருக்கலாம், இல்லை குடும்பம் சம்பந்தப்பட்ட வழக்குகள், சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள், இல்லை உங்களுடைய தொழில் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கலாம். அந்த சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு அதிகமாக வருமானத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு தருணம். இந்த 4.5 மாதங்களுக்கு அந்த வருமானங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றதே உங்களால் நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த வருமானம்ன்றது அதிகப்படியாக செலவாகக்கூடிய ஒரு நேரம். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஆசைகளை அதிகமாக கட்டுப்படுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில். அப்படி ஆசைகளை கட்டுப்படுத்தாட்டி தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு சில இல்லீகல் டிரான்சாக்ஷன்றது நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அது வருமானமாகவும் இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கட்டும், அந்த இல்லீகல் டிரான்சாக்ஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கவனமாக இல்லைன்னா அது அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு இந்த சனி வக்கரத்தன்மை முடிஞ்சு நிவர்த்தியாகக்கூடிய நேரத்தில் அது மிகப்பெரிய ஒரு உடல் உபாதைகளையும், அடுத்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மருத்துவ செலவுகளையும், தேவையில்லாத விரைய செலவுகளையும், உங்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே கரைச்சிடும். இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப், இல்லீகல் டிரான்சாக்ஷன் வச்சுக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இதிலிருந்து தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு பாதிப்புன்றது இருக்காது. அதனால அதுக்கு ஒரே ஒரு வரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்துங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே இழந்து தான் வாழ்ந்துருக்கிறீங்க இல்லைன்னே சொல்லலை. ஆனால் தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் நானும் இதை சமுதாயத்துக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணுன்ற ஒரு போராட்ட ஒரு குணத்தோட அந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் ஈடுபடுவீங்க. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பண்ணலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம இந்த பிரசன்னப்படி நம்ம பார்த்து உங்களுக்கு பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரசன்ன கேள்விகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.